உங்களுடைய லைஃப்ல ஒரு சீசன் வரும். அந்த சீசன்ல உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே காணாம போயிடுவாங்க. நீங்க மட்டும் தனித்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா காணப்படும். அப்ப நீங்க யோசிப்பீங்க, நான் என்ன தவறு செஞ்சேன், எதனால எனக்கு மட்டும் இந்த தனிமையின் பாதை, ஏன் எல்லாரும் என்னை விட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. ஆனா இது தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் கிடையாது. இந்த ப்ராசஸ் மூலமா தேவன் உங்களை உருவாக்குறார். உங்களை ஃபோன் பண்ணி விசாரிக்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க. முன்னாடிலாம் உங்க கூட சிரித்து பேசினவங்க எல்லாருமே இப்போ உங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு தனிமையா நீங்க இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க. நீங்க மட்டும் தனியா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். உங்களுக்குள்ள அந்த டைம்ல நிறைய கொஷின்ஸ் வரும். நான் ஏதாவது தவறு பண்ணிட்டேனா, என்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா, ஏன் எல்லாரும் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள நிறைய கொஷின்கள் எல்லாமே வரும். அப்படி இந்த தனிமையின் பாதையில இருக்கக்கூடிய நபரா இருக்கீங்க அப்படின்னா அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். கர்த்தர் இந்த வீடியோ மூலமாக உங்களோடு கூட தான் பேச சித்தமா இருக்கிறார். அதனாலதான் இந்த வீடியோவை உங்களை இன்னைக்கு பார்க்க வச்சிருக்கிறார். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கர்த்தர் நிச்சயமா இந்த வீடியோ மூலமாக உங்களோடு கூட தான் பேச போகிறார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த தனிமையின் பாதையில் தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற ஒரு 7 காரியங்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதலாவதா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருமே உங்களை விட்டு தூரம் ஆவாங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே உங்களை விட்டு விலகுவாங்க. நீங்க மட்டும் தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு போன் கால்ஸ் எதுவுமே வராது. நீங்க மட்டும் தனித்திருக்கிற ஒரு சூழ்நிலையா அது காணப்படும். உங்களுக்கே ஒரு ஃபீல் வரும், என்னை யாருக்குமே பிடிக்கலையா, நான் யாருக்குமே தேவைப்படலையா அப்படின்னு சொல்லிலாம் நீங்க நினைப்பீங்க. நம்ம பைபிள்ல யோசேப்பை பார்த்தோம் அப்படின்னா, யோசேப்பை அவருடைய சொந்த குடும்பத்திலிருந்தும் சொந்த ஊரு எல்லாத்துலயிருந்துமே தேவன் தனிமைப்படுத்தி எகிப்துல அடிமையா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய தேவன் உருவாக்குனார். அப்போ யோசேப்போடைய நிலைமைய நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் எவ்வளவு ஒரு தனிமையா அவர் உணர்ந்திருப்பாரு. அவர் மனதுல எவ்வளவு ஒரு கஷ்டங்கள் இருந்திருக்கும். ஆனா அந்த சிச்சுவேஷன்ல யோசேப்ப அன்னைக்கு தேவன் வைக்காம இருந்திருந்தா, எந்த இடத்துல யோசேப்ப அடிமையா இருந்தானோ அதே இடத்துல ராஜாக்கு அடுத்த ஒரு பொசிஷன்ல அந்த மேன்மையான ஒரு உயர்வை அவரால் பார்த்திருக்க முடியாது. அப்ப அதே மாதிரிதான் இன்றைக்கு இந்த பாதையை தேவன் உங்களுக்கு அனுமதிக்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு பிடித்த மனிதர்கள், உறவுகள் எல்லாத்துல இருந்தும் தேவன் உங்களை விலக்கி உங்களை தனிமைப்படுத்தி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னா, தேவன் உங்களை ஒரு உயர்வுக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால இந்த தனிமையை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. யாருமே இல்லையே, நான் மட்டும் தனியா இருக்கனே அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போகாதீங்க. ரெண்டாவதா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, எல்லாருமே நம்மள ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அதாவது நீங்க தப்பே செஞ்சிருக்க மாட்டீங்க, ஆனாலும் நீதான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி உங்களை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீ இருக்கிற இந்த சூழ்நிலைக்கும் நீதான் காரணம், உன்னாலதான் உன் வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை எந்த அளவுக்கு காயப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வார்த்தைகளினால உங்களை ஜட்ஜ் பண்ணி உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க சோர்ந்து போயிருப்பீங்க. நீங்க எவ்வளவுதான் அவங்களுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்களால உங்களை புரிஞ்சுக்கவே முடியாது. திரும்ப அவங்க உங்களை குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம பைபிள்ல யோபு பாத்தீங்க அப்படின்னா, அவர் எல்லாமே இழந்த ஒரு சூழ்நிலையில அவர் காணப்பட்டாரு. அப்ப அந்த சூழ்நிலையிலையும் அவருடைய நண்பர்கள் அவரை பார்த்து, நீ அநியாயமா நடந்ததுக்கு தான் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம யோபு 4வது அதிகாரத்துல சொல்றத நம்ம பாக்குறோம். இந்த சிச்சுவேஷன்ல எப்படி இருந்திருப்பாரு நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லாமே அவர் இழந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில திரும்ப அவரை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே, வார்த்தைகளால அவரை காயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவர் அந்த சூழ்நிலையிலையும் தேவனை மறுதலிக்காம தேவன் மீது நம்பிக்கையா இருந்தனால அவர் இழந்த எல்லாவற்றையும் காட்டிலும் தேவன் அவருக்கு இரட்டத்தனையாக கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அதே மாதிரிதான் இப்போ இந்த தனிமையின் இந்த பீரியட்லயும் எல்லாருமே உங்களை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீதான் தப்பு, உன்னாலதான் உன் வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிலாம் உங்களை ரொம்ப காயப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். ஆனா எப்படி யோபு மறுதலிக்காம தேவன் மீது விசுவாசமா இருந்தாரோ அதே போல நீங்களும் இந்த சிச்சுவேஷன்ல நீங்க காணப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, தேவன் மீது நம்பிக்கையோடு அவரை மறுதலிக்காம அவரை நம்பி நீங்க இருந்தீங்க அப்படின்னா, எப்படி தேவன் யோபுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதே போல தேவன் உங்களையும் இரட்டத்தனையாக, நீங்க இழந்த எல்லாவற்றை காட்டிலும் இரட்டத்தனையாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்காக தான் இந்த சிச்சுவேஷனை தேவன் உங்களுக்கு அனுமதிக்கிறார். மூன்றாவதா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அமைதி காணப்படும். உங்களுக்கு எது மேலேயும் இன்ட்ரெஸ்டே காணப்படாது. உங்களுக்கு வெளியே போறது பிடிக்காது. போனை நீங்க எப்பவுமே சைலண்ட்ல தான் வச்சிருப்பீங்க. எந்த கால் வந்தாலும் உங்களுக்கு அட்டென்ட் பண்ண பிடிக்காது. இப்படி ஒரு தனிமையான ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, நீங்களே நினைப்பீங்க, ஏன் என் வாழ்க்கை இவ்வளவு ஒரு அமைதியா இருக்கு, நான் ஏன் இப்படி இருக்கேன், ஏன் எனக்கு எதையுமே பிடிக்க மாட்டேங்குது, யாரையுமே பிடிக்க மாட்டேங்குது, எப்பவுமே நான் தனியாவே இருந்துகிட்டே இருக்கிறேன்,
இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, எலியா அவருடைய உயிருக்காக அவர் ஓடிட்டு இருப்பார். அப்ப அந்த சிச்சுவேஷன்ல அவர் ஆண்டவரை பார்த்து சொல்வாரு, நான் சாகணும் ஆண்டவரே, என்னுடைய உயிரை நீங்களே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவர்கிட்ட சொல்றத நம்ம பாக்குறோம். அப்ப அதே மாதிரிதான் நீங்களும் இந்த சிச்சுவேஷன்ல நீங்க காணப்படலாம். இந்த அமைதி சிச்சுவேஷன்ல எதுவுமே உங்களுக்கு பிடிக்காம நான் ஏன் வாழணும், நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், ஆண்டவரே என் உயிரை எடுத்துக்கோங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க காணப்படலாம். ஆனா அந்த சிச்சுவேஷன்ல தான் ஆண்டவருடைய மெல்லிய குரலை எலியாவால கேட்க முடிஞ்சதை நம்ம பாக்குறோம். அப்ப அதே மாதிரிதான் இந்த அமைதியின் சூழ்நிலையில எல்லாமே வெறுத்து போய் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில ஆண்டவருடைய குரலை நீங்க கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சிச்சுவேஷனை ஆண்டவர் உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறார். அப்போ இந்த அமைதியின் சிச்சுவேஷன்ல உங்களுடைய வாழ்க்கையே வெறுத்து போய் இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல நீங்க ஆண்டவர் கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஆண்டவருடைய குரலை உங்களால கேட்க முடியும். அதுக்காக தான் இந்த தனிமையின் பாதையை அனுமதிக்கிறார். அப்போ இந்த தனிமையின் பாதையில இந்த அமைதியா இருக்கிற இந்த சூழ்நிலையில நீங்க ஆண்டவர் கிட்ட இன்னும் அதிகமா நீங்க பிரேயர் பண்ணுங்க. அப்ப நான் உங்களுடைய குரலை கேட்கணும், நான் என்கிட்ட நீங்க பேசுங்க இசப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிறப்போ ஆண்டவருடைய குரலை உங்களால கேட்க முடியும். 4வதா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எல்லா பிரச்சனைகளையுமே ஒரே டைம்ல வரும். அதாவது நீங்களே ரொம்ப சோர்ந்து உடைந்து போயிருப்பீங்க. அப்ப அந்த சிச்சுவேஷன்ல அடுத்தடுத்து ஒவ்வொரு பிரச்சனைகளா உங்க வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும். நீங்களே நினைப்பீங்க, எனக்கு மட்டும் ஏன் ஏசப்பா இப்படி எல்லாம் நடக்குது, அடுத்தடுத்த பிரச்சனைகளா வந்துட்டு இருக்கேன், நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர் கிட்ட கேட்டுட்டு இருக்கலாம். எதற்காக தேவன் உங்களுக்கு இந்த ஒரு சிச்சுவேஷன் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆண்டவர் உங்களை உருவாக்குகிறார். நீங்க நினைக்கலாம், மனிதர்களுக்கு தான் என்ன பிடிக்கல, ஆண்டவருக்கும் என்ன பிடிக்காம போயிருச்சா, ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனையை ஆண்டவர் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்க கேட்கலாம். நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அப்போ ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. உங்களை மோல்டு பண்றதுக்காக தான், உங்களை ப்ரிப்பேர் பண்றதுக்காக தான் இந்த சிச்சுவேஷனை ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிச்சிருக்காரு. அப்போ இந்த சிச்சுவேஷன்ல நீங்க ஆண்டவர் கிட்ட பிரேயர் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த சிச்சுவேஷனை நான் தாண்டி வர்றதுக்கு, இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்றதுக்கு எனக்கு பலனை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர் கிட்ட பிரேயர் பண்ணுங்க. இந்த சிச்சுவேஷனை மாத்திரம் நீங்க ஹேண்டில் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா தேவன் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை உங்களால சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதனால இந்த சிச்சுவேஷன்ல நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் கிட்ட அதிகமா பிரேயர் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா இந்த பிரச்சனைகள், இந்த ப்ராப்ளம் எல்லாத்துல இருந்தும் ஆண்டவர் நீங்க வெளியே வர தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். 5வதா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்களை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கும். அதாவது முன்னாடிலாம் உங்களை பார்த்து யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே போதும், உங்களுடைய இருதயம் அப்படியே உடைக்கப்பட்டுரும். அதையே நீங்க ஒரு வாரம் 1 மாசம் கிட்ட நீங்க நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க, என்ன பார்த்து இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப மனம் உடைஞ்சு போய் இருப்பீங்க. ஆனா இப்போலாம் நிறைய பேர் உங்களை காயப்படுத்துற மாதிரி பேசினாலோ உங்களுடைய இருதயம் உடைக்கப்படாது. ஏன்னா நீங்க ஸ்ட்ராங் ஆயிருப்பீங்க. நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, நீங்க எப்படி வேணாலும் பேசுங்க, ஆனா என்ன பத்தி ஆண்டவருக்கு தெரியும், என்னோட இருதயம் ஆண்டவருக்கு தெரியும், அது போதும் அப்படிங்கிற ஒரு மனது உங்களுக்குள்ள வந்திருக்கும். நீங்க மனதளவுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. முன்னாடி எல்லாம் நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா ஏதோ ஒரு மனிதர்களை தேடி போவீங்க, அவங்க கிட்ட நீங்க ஆறுதலை தேடுவீங்க, ஒரு கம்ஃபர்ட்டை நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஆனா இந்த தனிமையின் பாதையில நீங்க இருக்கிறப்போ, இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாமே வரப்போ, ஆண்டவர் தான், ஆண்டவரை தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க ஆண்டவரை டிபெண்ட் பண்ணிருப்பீங்க. ஆண்டவர் கிட்டே இருந்து அந்த ஒரு ஆறுதலை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபரா நீங்க மாறுவீங்க. அதுக்காக தான் தேவன் இந்த தனிமையின் பாதையை உங்க வாழ்வுல அனுமதிக்கிறார். அதனால இந்த தனிமையின் பாதையை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை மோல்டு பண்ணிட்டு இருக்கிறார். அதனால தேவன் மீது விசுவாசம் உள்ளவர்களா நீங்க காணப்படுங்க. 6வதா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தனிமையின் பாதையை அனுமதித்திருப்பார். இந்த தனிமையின் பாதையில நம்ம இருக்கும் போதுதான் நமக்கே நிறைய விஷயங்கள் தெரிய வரும். நான் யாரு, எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். முன்னாடிலாம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படி எல்லா மனிதர்களோட நம்ம இருக்கும் போது நமக்கு சின்னதா ஏதாவது ஒரு டைம் கிடைச்சாலுமே அவங்க கிட்ட நம்ம போன் பேசுறது, ஜாலியா இருக்கிறது, வெளியே எங்கேயாவது போறது, இப்படிதான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோமே தவிர நம்மளை பத்தி யோசிக்கிறதுக்காக ஒரு டைம் நம்ம ஒதுக்க மாட்டோம். அப்போ இந்த தனிமையின் பாதையில நம்ம பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தனிமையின் பாதையை தேவன் நமக்கு அனுமதிப்பார். இந்த தனிமையின் பாதையில நம்ம இருக்கும் போதுதான் தேவன் நம்ம வாழ்க்கையை குறித்து என்ன சுத்த வச்சிருக்கிறாரு, நம்ம என்ன செய்யணும் அடுத்து அப்படின்றத நம்ம ஆண்டவர் கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதன்படி நம்ம மாறுவோம், நம்ம செய்வோம். அதுக்காக தான் இந்த தனிமையின் பாதையை தேவன் நமக்கு அனுமதிக்கிறார். உங்களுக்கும் இந்த தனிமையின் பாதையை தேவன் அனுமதிக்கிறார் அப்படின்னா நீங்க ஆண்டவர் கிட்ட கேளுங்க, அப்பா என்ன பொண்ணு நீங்க என்ன சுத்தம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. கண்டிப்பா தேவன் உங்களுடைய வாழ்க்கையையும் மாற்றுவார். அதுக்காக தான் இந்த
தனிமையின் பாதையை தேவன் அனுமதிக்கிறார். 7வதா பார்த்தோம்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த தனிமையின் பாதையில தான் நமக்கு ஆவிக்குரிய தாகம் ரொம்ப ரொம்ப அதிகமாகும். ஆண்டவரை பத்தி இன்னும் இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும், அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும், அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவர் கிட்ட நான் பேசணும், அவருடைய குரலை நான் கேட்கணும் அப்படின்ற ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள அதிகமா வரும். நீங்க ஆண்டவரை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நீங்க அதிகமா பிரேயர் பண்ணுவீங்க, வேதம் அதிகமா வாசிப்பீங்க. சோ இந்த ஒரு ஆவிக்குரிய ஒரு தாகம் உங்களுக்குள்ள வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தனிமையின் பாதையை தேவன் உங்க வாழ்வுல அனுமதிக்கிறார். நீங்க இந்த தனிமையின் பாதையில இரவு நேரத்துல நீங்க வடித்த ஒவ்வொரு கண்ணீர் அதெல்லாம் யாருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். உங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. யாரெல்லாம் உங்களை அழ வச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களுடைய இருதயத்தை கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி தேவன் உங்களை உயர்த்தி வைப்பார். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. மனிதர்கள் உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். அதை மட்டும் நீங்க எப்பவுமே நினைவுல வச்சுக்கோங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இப்பதான் நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் என்று சொல்லி நாங்க கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருக்குமான ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா வாய்ஸ் நோட் போடுங்க. நாங்க உங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா, கர்த்தர் இந்த வீடியோ மூலமா என்னோடு கூட பேசினார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என் வாழ்க்கையில இருக்குது, இந்த சிச்சுவேஷன்ல தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.